ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் மாமியாருக்கு ஆகாது. இது உண்மையா பொய்யா? இன்னைக்கு இதை அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஓகேங்களா? ரைட். 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரங்கள் தான். சில நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர்ஸ் சிலருக்கு பிடிக்காது. இதுதான் இதோடைய மூலமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் நீங்க. ரைட். ஏன் எதுக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணால் அதோடைய விளக்கம் புரிஞ்சிடும். ஆயில நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா கெட்ட நட்சத்திரமா? சூப்பர் நட்சத்திரம். முதல் விஷயம் நல்ல நட்சத்திரம். ராமர் இருக்கார் இல்லையா, அதாவது மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுக்கும்போது அவர் 3 விஷயத்தை எப்பவுமே உடம்பட்ட கையில வச்சிருப்பாரு. சங்கு, சக்கரம், அவர் படுத்துட்டு இருக்கிற பாம்பு, ஆதிசேஷன். ஸோ அவருடைய ஆதிசேஷனை என்ன பண்ணாருன்னா அவர் கூடயே வர வச்சுக்கிட்டாரு. அவர் தான் லக்ஷ்மணன், அவர் தம்பி. ஓகேங்களா? அவர் ஆயில நட்சத்திரத்தை சேர்ந்தவர். ஆயில நட்சத்திரம் கடைசி வரைக்கும் ராமருக்கு சேவை பண்ணிட்டு. பரதனும் சத்ருகனும். பரதன்ன்றது யார் அப்படின்னா அவர் அடுத்த தம்பி. அவர் தான் பாஞ்சஜன்யம் அப்படி சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய சங்கு. அவர் சக்கரம் தான் சத்ருகனன். ஓகேங்களா? ஸோ அவர் தம்பிகளாகவே வச்சுக்கிட்டு அந்த அவதாரம் ஃபுல்லா இருந்தார். ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய வாழ்த்துக்கள். மகாவிஷ்ணு இந்த ராம அவதாரம் எடுத்ததுக்கு காரணமே சில நட்சத்திரங்களுடைய பெருமையை சொல்றதுக்கும் சேர்த்துதான். ஓகேங்களா? ஜாதகப்படி, ஜோதிடப்படி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு புதன் தான் அதிபதி தேவதை. ஓகேங்களா? ரைட். இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையா யார் இருக்காங்கன்னா நாகம். ஓகேங்களா? புதன் கிரகமும் நாகமும் தேவதையா உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சுக்கிட்டது. இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் அந்த சேர்ந்த அந்த பெண், அந்த அதிதேவதை நாகம். ஓகேங்களா? நாகம் எப்படி சீரும், புசு புசுன்னு சீரும். அது போல அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த பெண் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா டப்புன்னு ஃப்ராக்ஷன் செகண்ட் பதில் சொல்லுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இந்த பெண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும். காலையில் எந்திரினா எந்திரிக்காது, லேட்டாக தான் எந்திரிக்கும். இன்னொன்று, அந்த பெண்ணு சுக்கிரதசையோடு வர்றதால இவனுக்கு ஜாப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லையோ திடீர்னு ஒரு ஹைக் வரும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வரும்போது என்ன நினைப்பான், எல்லாம் என் பொண்டாட்டி வந்த நேரம் தாண்டா நல்லா நடந்தது அப்படின்னு. அப்போ அவன் மனைவி மீது அதிகமாக அன்பு செலுத்துவான். அப்போது மனைவி மீது அதிகமான அன்பு செலுத்துறதால என்னடா அந்த பையனை பொண்ணு இழுத்துட்டு போகிறாளே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ அதுவும் மாமியார் மருமகளுக்கு ஆகாத விஷயம்ன்றதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்டாட்டி பேச்சுக்கு மறுவார்த்தை பேசவே மாட்டானுங்க. இந்த ஆயில்யம் நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ண ஆண்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அதே போல் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு திருமணத்தில் தடை வந்தால் இல்லை மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகிறதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வணங்க வேண்டிய தேவதை ரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர். திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்து ரங்கநாதரை பார்த்து எப்பா அனுகிரகம், குடும்ப வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை உண்டாகும். அது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.